மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் ஏற்கனவே விளக்கமாக சொல்லிட்டேன். இது இந்த ஆட்சியும் சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஷெட்யூல் ஆப்ரேட்டர் 47 1947 இருக்கிறது. இது இப்போ புதுசாக இல்லை. இது தனிப்பட்ட அமைச்சர்கள். இப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர்னா இவர் தயார் பண்ணிக்க முடியாது. பக்கத்தில் நம்முடைய அமைச்சர் இருக்கிறார், தயார் பண்ண முடியாது. இது பல்வேறு துறையில் இருக்கிறவர்கள்லாம் சேர்ந்து ஐஏஎஸ் அதிகாரி, அது நிதித்துறையினுடைய செயலாளர் தலைமையில் இது நடைபெற்று இது பண்ணுறாங்க. இதை வச்சு தான் எஸ்டிமேட் போடுறோம். இதில் யார் ரேட்டு ஏற்றிக்கிறது மீண்டும் அமைச்சர் சொல்கிறார், தவறு. நான் கேட்க டெண்டர் போடுகிற பொழுது ஒப்பந்ததாரர்கள் தனக்கு வேலை கிடைக்கணும். எப்படியாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒப்பந்ததாரன்னு கேட்டீங்கன்னாக்கா நமக்கு லாபம் கூட வேணாம், நம்ம இருக்கிற ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும் சும்மா வச்சுன்னு சம்பளம் கொடுக்க முடியாது, மிஷினுக்கு டீசல் ஊற்றி ஆகணும் அப்படின்ற அடிப்படையில் கூட லோ டெண்டர் போடுவாங்க. அது ஆட்சிக்கோ அமைச்சருக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா இந்த ஷெட்யூல் ஆப்ரேட் முடிச்சுட்டோம்னா, டெண்டர் போட்டுவிட்டோம்னா முடிஞ்சது. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு அமைச்சர் மானிய கோரிக்கையில் இன்னைக்கு என் துறைக்கு பணம் வேணும்னு உங்ககிட்ட கேட்கிறாரு, பாஸ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு அந்த வேலை. இல்ல இல்ல அப்படி கிடையாது. அதிகாரிகள் எந்த திட்டம் திட்டினாலும் அமைச்சருடைய கவனத்திற்கு வராமல் திட்டம் எதையும் ரிலீஸ் பண்ண முடியாது. இது என்னுடைய நேரடி கண்காணிப்புக்கு வந்த பிறகுதான் எல்லா துறையோடைய அதிகாரிகள் சேர்ந்தாலும் ஷெட்யூல் ஆஃப் ரேட் பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட தான் ரிலீஸ் செய்யப்படும். அதை நான் பதிவு பண்ணிட்டேன். போன வருஷம் இருந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்டை நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அது ஏன்னா இப்போ நாம் ஒரு 7% 10% ஏற்றிட்டா இப்போ டெண்டர் விடக்கூடிய இடத்துல நாம் சொல்கிற மாதிரி முன்னாடி அதிகமான வேல்யூ பண்ணி டெண்டர் விட்டதெல்லாம் இன்னைக்கு 20% 36% வரும்பொழுது இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்டை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு இருக்க ஷெட்யூல் ஆஃப் ரேட்டு படி தானே அவங்களும் விடுறாங்க. அப்படிங்கிறதுக்காக இதை எங்களுடைய வெள்ளை அறிக்கையில் தெளிவாக நாங்கள் பதிவு பண்ணுவோம்.